தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய காசை தர மாட்டேங்கிற. உனக்கு 12% உனக்கு எதுக்கு வரி? முதல்ல கேடுகட்ட மோடி சர்க்கார் தான் சோத்துக்கு வரி போட்டிருக்கிற. இட்லிக்கு வரி போட்டு வச்சிருக்கிறான், சட்னிக்கும் வரியை போட்டு வச்சிருக்கிறான். எல்லா போர் நெருக்கடியும் பயன்படுத்திக்கிட்டு சம்பாதிக்க கேடுகட்ட ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்குது. பிரதமர் பதவி விட்டுட்டு நீ போய் கோயிலுக்குள்ள போ, யார் வேணான்னு சொன்னா? வயசானகாலத்தில் போங்க, யார் வேணான்னு சொன்னா? நாட்டை நிர்வாகம் பண்ண வக்கு இல்லை, மக்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு வக்கு இல்லை, இத்தனை வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலினுடைய போரின் காரணமாக எரிபொருள்களுடைய நெருக்கடி உருவாகிருக்குது. இந்த சமயத்தில் இதை சாக்காக வைத்துக்கொண்டு இன்னும் இந்தியாவில் வந்து அதற்கான நெருக்கடி முழுமையாக உருவாகவும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் உடனடியாக நீங்கள் வந்து சிலிண்டரோட விலையை ஏற்றினா குடும்பத்தினர் என்ன பண்ண போகிறாங்க? குடும்பத்தினோட நிலை என்ன? ஏற்கனவே இதெல்லாம் ஜிஎஸ்டியை போட்டு நீங்கள் காசை ஏற்றி வச்சுருக்கிறாங்க. 400 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த சிலிண்டரை இன்றைக்கி வந்து 1000 ரூபா கணக்கில் கொண்டு வந்து அதுக்கு மேலே நீங்கள் லாபம் சம்பாதிக்கிற வேலையை மோடி அரசாங்கம் பண்ணுதுன்னா இருக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சோத்தில் கை வச்சு தான் இந்த அரசாங்கம் சம்பாதிக்கணுமா? சோத்தில் கை வச்சு தான் சம்பாதிக்கணுமா அரசாங்கத்துக்கு? இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் காரணம், அம்பானி அதானி கம்பெனி காரணம் லாபம் சம்பாதிக்கிறத கை வைக்காத மோடி சர்க்கார் ஏழை எளிய மக்களோட சோத்தில் கை வச்சு வரி வசூல் பிடுங்கிறதுங்கிற ஒரு வேலையை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இதை விட ஒரு மோசமான ஆட்சியை நம்ம பார்க்க முடியாது. ஈரானோட இங்கே மேற்குலத்தில் நடக்கக்கூடிய அந்த தாக்குதல் சண்டையில் நெருக்கடி வரும்னா அதுக்கு ஏற்றவர் திட்டமிடணும், அதற்கான வழிமுறையை செய்யணும், மக்களுக்கு அந்த நெருக்கடி வராத நிலம் வரணும். இப்போ நீங்கள் வீட்டுக்கான சிலிண்டர் விலையை ஏற்றுறாங்க, வணிகத்துக்கான சிலிண்டர் விலையும் ஏறுதுன்னா எல்லா இடங்களும் விலையை ஏற ஆரம்பிச்சிடும், எல்லா பொருளோட விலையும் ஏற ஆரம்பிக்கும். எரிபொருள் விலை ஏற ஏற எல்லா பொருளோட விலை ஏறிச்சுன்னா மக்கள் எப்படி நிற்பா? நீ 12% 18% நீ வந்து ஜிஎஸ்டியை போட்டு காசை வாங்குற, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய காசை தர மாட்டேங்கிற. உனக்கு 12% உனக்கு எதுக்கு வரி? முதல்ல ஒரு தனியார் நிறுவனம் அதிகபட்ச லாபம் இந்தியாவில் இயங்குறது அதிகபட்சமாக 5-8%. அவ்வளோதான் ஒரு தனியார் நிறுவனமே அத்தனை பேர் வேலைக்கு வச்சு சம்பாதிக்குங்கிற நிலைமையில் 5-8% வர்றது பெரிய பாடாக இருக்கும் பொழுது ஒரு அரசாங்கம் நீ எந்த உதவியும் பண்ணலை, எந்த விதமான வாய்ப்பையும் உருவாக்காத வெட்டியாக இருந்துட்டு 12% 18% நீ வந்து ஜிஎஸ்டியை போட்டு இருக்கிற தொழிலை நாசம் பண்ணிகிட்டு இருக்கிற. இதில் இப்போ நீ வந்து கேஸ் விலையெல்லாம் ஏற்றுவ, மணிய கேஸ் விலையெல்லாம் ஏற்றுவ. ஏற்கனவே இட்லிக்கும் சட்னிக்கும் வரி போட்டு வச்சுருக்கான் 5%. எவன் சோத்துக்கு வரி போட்டிருக்கிறான்? எவன் வரி போட்டிருக்கிறான்? இது முன்னாடி எந்த அரசாங்கமாக வரி போட்டிருக்குதா? இந்த கேடுகட்ட மோடி சர்க்கார் தான் சோத்துக்கு வரி போட்டிருக்கிற. இட்லிக்கு வரி போட்டு வச்சிருக்கிறான், சட்னிக்கும் வரியை போட்டு வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமையில எல்லாத்துக்கும் ரேட்டை ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கிறேன்னா எதுக்கு அரசாங்கம் இருக்கிற? எல்லாரும் லாபம் சம்பாதிக்கிறதா அவன் அரசாங்கத்தோட வேலையா? இருக்கிறவனுடைய சோத்தில் கை வைக்கிறதா அவன் வேலையா? இப்படி போட்ட ஒரு மோசமான அரசாங்கத்தை நம்ம உலகத்தில் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது, மோடி அரசாங்கம் தான் பார்க்க முடியும். எல்லா போர் நெருக்கடியும் பயன்படுத்திக்கிட்டு சம்பாதிக்க கேடுகட்ட ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்குது, மோடி அரசாங்கம் இருக்குது. அதனால் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேடுகட்ட ஒரு மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வராமல் நம்மளாம் பிழைக்க முடியாதுங்க. ஏன்னா வரியை போட்டு சாவடிச்சானுங்க, இப்போ விலையை ஏற்றி கூட்டிகிட்டு இருக்கிறானுங்க. இதே வேலையை செஞ்சு தான் எங்கேருந்து காசு வரும்? நம்ம அம்பானிக்கு அதாண்டி காசு வாங்கி கொடுக்க முடியும் மோடிக்கு? அவங்க வந்து இவருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவர் காசு தர்றாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் பண்ணுற வேலைக்கு இவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலை முடிவு கொண்டு வரணும். இருக்கிறது சமயத்தில் இந்த நெருக்கடி சமயத்தில் நம்மளுக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம், பிரச்சனையை மாற்றி விட்ற வேலையை மடம் மாற்றி விட்ற வேலை. திருப்பரங்குன்றத்துக்கு பிரதமர் போய் கும்பிடலைன்னா நாடு உருப்படாதா? அங்கே போய் திருப்பரங்குன்ற உளுந்து எந்திரிச்சு இங்கே வந்து இருக்கிறவனுக்கெல்லாம் விலையேற்றி விட்றதான் வேலையா? இதான் வேலையாது? ஒரு பிரதமருக்கு தான் வேலையான்னு கேட்டேன். கோயிலாக போயிட்டு இருக்குது வேலைக்கு எதுக்கு நீ வந்து பிரதமர் பதவி விட்டுட்டு நீ போய் கோயிலாக போ, யார் வேணான்னு சொன்னால்? வயசானகாலத்தில் போங்க, யார் வேணான்னு சொன்னால்? நாட்டை நிர்வாகம் பண்ண வக்கு இல்லை, மக்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு வக்கு இல்லை, இத்தனை வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வன்மையாக கண்டிக்கணும். தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் இவங்களை ஏற்று நின்று சண்டை போடலைன்னா பிழைக்க முடியாதுங்க.